யாழ்ப்பாணம் சங்குபிட்டி பாலத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்ப பெண்ணின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த கண்டன பேரணிக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் பெண்ணின் கொலை தொடர்பில் நீதி கோரி இன்று அக்டோபர் 19 காரைநகர் பிரதேச சபை முன்பாக அமைதியான வழியில் கண்டன பேரணி ஒன்று நடைபெறவிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தடை உத்தரவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: சங்குப்பிட்டி பாலத்தின் அருகே சடலமாக கரையொதுங்கிய பிரதீபா சுரேஷ்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் புலன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கண்டன பேரணி இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அப்பிரதேசத்தில் தேவையற்ற அமைதியின்மையையும் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் என நீதிமன்றம் கருதியுள்ளது. எனவே புலன் விசாரணைகள் திருப்திகரமாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான கண்டன பேரணி ஒன்று அவசியமற்றது என கருதி குறித்த பேரணியை உடனடியாக தடை செய்வதாக ஊர்காவற்றுறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு உரிய தண்டனை பெற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த தடை உத்தரவு வெளியாகியுள்ளது.